நாங்கள் ஹனிமூன் போகிறோம். காதலில் விழுவது என்பது பிடிச்ச பிரச்சனையா பிடிக்காத பிரச்சனையா என்பது தெரிஞ்சுக்கணும். எனக்கு இது பிடிச்ச பிரச்சனை, அதனால் பிரச்சனை கிடையாது. சில பேர் பிடிக்காத பிரச்சனை எடுத்துனாலும் வச்சுக்க, வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனை தான். வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜெய்சி விக்டோரியா. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு கொடைக்கானல் வந்திருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஹனிமூன் ட்ரிப், ஓகேவா? அண்ட் இந்த ட்ரிப் வந்து எங்களுக்கு என் டேடி வந்துட்டு கிஃப்ட் பண்ணாங்க. ஒரு 3 டேஸ்க்கு வந்துட்டு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நல்லா வந்துட்டு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு எங்களை அமுச்சு விட்ருக்காங்க. ஏன்னா இந்த மந்த் பார்த்தீங்கன்னா வெட்டிங் முடிஞ்சுது. வெட்டிங்க்கு நடுவுலேயே நிறைய ப்ரைடல் ஒர்க் இருந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு ஷிஃப்டிங் அப்படி இப்படின்னு நிறைய ஒர்க் வந்துட்டு போச்சு. ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆனோம். ஸோ அதனால் டூர் வந்திருக்கோம். அண்ட் டூர் முடிச்சு நான் வந்து சென்னை போன உடனே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மத்தியானமே இன்னொரு செஷன் ப்ரைடல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பேக் டு பேக் வந்து ஒர்க்காக வந்துட்டு போயிட்டுருக்கா. சரி, கிடைக்கிற டைமில் வந்துட்டு ஜாலியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டேடி எங்களை அமைச்சு வச்சுருக்காங்க. அண்ட் கல்யாணமாகி நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் வந்துட்டு வர செகண்ட் ட்ரிப் இது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து நாங்கள் திருச்செந்தூர் வந்துட்டு போயிருந்தோம். அது வந்துட்டு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ட்ரிப். அது வந்து ஒரே நாளில் வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து நம்ம ஒரு 2-3 டேஸ் இருப்போம் இங்கே. ஸோ அப்படியே உங்களுக்கு நான் இங்கே எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்குறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அவங்க வந்துட்டு இப்போ ஏடிஎம் போயிருக்காங்க கேஷ் எடுக்கிறதுக்காக. ஸோ நான் தான் இப்போ ரூமில் இருக்கேன். இதுதான் நம்மளுடைய ரூம். ஸோ ஆக்சுவலி இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஹோட்டல் அப்படின்ட்டு. ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். பால்கனி இருக்குது. இங்கே தான் நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நான் வந்து ஸ்டே பண்ணதில்லை. யூஸ்வலாக நம்ம வந்துட்டு ட்ரிப் எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் பக்கத்தில் ஏதோ வீடு இல்லாமல் அந்த மாதிரி தான் வந்துட்டு போவோம் இல்லையா? நீங்களே வந்து என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேடி வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும், ஃபர்ஸ்ட் டைம் வேறு போகிறீங்க அப்படின்றதுக்காக இந்த ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் நான் வந்துட்டு இப்போது ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் போய் சாப்பிடணும். செம்மையாக பசிக்குது. நாங்கள் வந்துட்டு வரும்போது பஸ்ஸில் வந்திருந்தோம். பஸ் எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அதுவும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம். யூஸ்வலாக வந்துட்டு நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா பஸ்ஸில் வந்துட்டு நாங்கள் போக மாட்டோம், ட்ரெயின் தான் வந்துட்டு எடுப்போம். இந்த வாட்டி வந்து ஸ்லீப்பர் பஸ் வந்து செம்ம ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதான் இன்றைக்கி வந்துட்டு என்னென்னலாம் சுற்றி பார்க்குறோம் அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு அப்படி காமிக்கிறேன். அண்ட் அப்படியே அடுத்தடுத்த டேஸ் வந்துட்டு எப்படி போகுது அப்படின்றத அடுத்த வீடியோஸில் அப்படியே வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன், ஓகேவா? இப்போ வந்து நான் போய் ஃப்ரெஷ்ஷாக வரேன். எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி கோல்டு வேறு, அதனால பேசும்போது ரொம்ப வந்து மூச்சு வாங்குது. செம்மையாக வேறு பசிக்குது. நான் வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டேன்னா தான் வந்துட்டு எனக்கு சோறு போடுவாங்க. அதனால் போய்ட்டு ரெடி ஆகும். நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட போகிறோம். ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிறதுனா எங்களால் காமிக்க முடியல. குடுகுடுன்னு ரூம் வந்து ரெடி ஆகிட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன கடை இருக்குது, அங்கே வந்து சாப்பிட போகிறோம். வரேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தாச்சு. சரியான பசியில் இருந்தோம் நாங்கள் 2 பேருமே. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கே பார்த்திங்கன்னா 11 o'clock மேலே ஆகிடுச்சு. இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து ரொம்பவே கிட்ட. ஸோ அதனால் நாங்கள் இங்கே தான் சாப்பிட்றதுக்காக வந்தோம். நாங்கள் வந்துட்டு தோசை அண்ட் வடைலாம் வந்துட்டு சாப்பிட்டு வயிறெல்லாம் வந்துட்டு நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஊர் சுற்றி பார்க்குறதுக்காக வந்துட்டு கிளம்பியாச்சு. ஆனால் என் ஹஸ்பண்டோ எனக்கு ஹஸ்பண்ட் சொல்லும் போதெல்லாம் சிரிப்பு வருதுடா. அப்போ வேற என்ன சொல்லுவார்? நானும் என்னோட ஆளும் வந்துட்டு இப்போ வந்து ஒரு காரில் ஏறியிருக்கோம். இந்த கார் தான் நம்மளை இன்னைக்கு ஃபுல்லாக சுற்றி காட்ட வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இது வந்து நாங்கள் அந்த பஸ்ஸில் வந்தோம்ல, அப்போ வந்து அந்த கைடாக அவர் ஆமாம், அவர் வந்துட்டு எங்களை மண்டே கழுவி எங்களை கூப்பிட்டு வந்துட்டார். சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2000 rupees. என்னென்ன இடம்னா இந்த 12 இடம். கிளம்புறோம்.
12 இடத்துக்கு போகிறோம். எங்கே 12 இடம் காட்டவே இல்லை. இது இப்போ காமிச்சிட்டேன். ஐயோ இதுதான் அந்த 12 இடம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பஸ்ஸில் வந்திருந்தோம்ல, ஸோ அந்த ட்ராவல்ஸ்லேயே இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் வந்துட்டு வச்சுருந்தாங்க. லைக் நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்குன்ட்டு ஒரு பேக்கேஜ், அதே வந்துட்டு டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த 2500 rupees பேக்கேஜ் எடுத்திருந்தோம். அதை வந்துட்டு அவங்க எங்களுக்கு 2000 rupeesக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு 12 பிளேசஸ் இருந்துச்சு. அந்த 12 பிளேசஸ் மொத்தமும் வந்துட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக வந்துட்டு சுற்றி காட்டுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் போன பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பாயிண்ட் தான் வந்துட்டு போயிருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய குரங்குங்களாக இருந்துச்சுங்க. வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பயமாக இருந்துச்சு, எங்கடா எதனா பிடுங்கிட்டு ஓடிடுமோ அப்படின்ட்டு பயத்துலேயே வந்துட்டு நின்றுட்டு இருந்தோம். வியூ பார்க்கறதுக்கு செம்ம அழகாக இருந்துச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே அதை பார்த்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் சரியான வெயில் கொளுத்துச்சு. அப்படி நம்ம சென்னையில் இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு வெயிலாக இருந்துச்சு. நைட்டில் மட்டும்தான் வந்துட்டு கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்துச்சு. ஸோ நம்ம வந்துட்டு அந்த பிளேஸை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். யார் காரில் ஏறி உட்காந்துக்காதவா? நீ கேன பையனா இருந்தால் கூட பரவாயில்ல பப்பு, லைட்டாக கிரின்னு இருப்ப, அதுதான் பிரச்சனை. இதுதான் நம்ம காரணம் கண்டுபிடிச்சேன். எப்படி சொல்லு? அதுல அந்த ஹெலிகாப்டர் சுத்திட்டே இருந்துச்சு. உணர் ஹெலிகாப்டர் காமிக்கிறவா? அது வேறு அந்த காரில் ஹெலிகாப்டரா? பெரிய காரில் தான் வந்தோம் நம்ம. என்ன கேன பையன் நினச்சிட்டு இருக்கிறீங்கல்ல நீங்கள் எல்லாம்? என்ன லூஸாக தான் நினச்சிட்டு இருக்கல. அப்பலாம் நானும் என் ஹஸ்பண்டும் கொடைக்கானல் வந்து ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் என்ன லொக்கேஷன்? சூசைட் பாயிண்ட், பசுமை புல்தாக்கு, பள்ளத்தாக்கு. சாய் அடுத்த லொக்கேஷன் வந்தாச்சு. அடுத்த லொக்கேஷன் இது பேர் என்னன்றதே நான் வந்துட்டு மறந்து போயிட்டேன். இதுதான் வந்துட்டு பிரச்சனை. ரொம்ப லேட்டாக வந்துட்டு vlog அப்லோட் பண்ணால் அன்றைக்கி என்ன நடந்துச்சு, எங்கே போனோம் அப்படின்றதே நான் வந்துட்டு எப்போயுமே மறந்துடுவேன். அதே மாதிரி தான் இந்த பிளேஸோட பேரையும் நான் வந்துட்டு மறந்துட்டேன். உங்கள் யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்துட்டு உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு வியூ சூப்பராக இருந்துச்சு. செம்ம ஃபாகாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கேயும் வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு அடுத்த லொக்கேஷனுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அங்கே வந்துட்டு நாங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லொக்கேஷன் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா அங்கே எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வந்துட்டு வெளியே வந்தால் கூட அந்த அண்ணா எதுவுமே சொல்ல மாட்டார், அந்த டிரைவர் அண்ணா. ஒரு டே ஃபுல்லாக நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி ஓகேவா அந்த பேக்கேஜில். ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம குணா கேவ் தான் வந்துட்டு போயிருந்தோம். அங்கே குணா கேவ் போகிற டைம் பார்த்திங்கன்னா எனக்கு செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி தலை சுற்றி மயக்கம் வர அளவுக்கு ஆகிடுச்சு. அதனால் இவங்க வந்து இந்த இதுக்கு பேர் என்ன, லெமன் சோடா, இது வந்துட்டு வாங்கினாங்க. எனக்கு வந்துட்டு இந்த புளிக்கிற மாதிரி இருக்கிற எதுவுமே சுத்தமாக பிடிக்காது. என் மூஞ்சி பார்த்திங்கன்னா 4 கோணத்துக்கு வந்துட்டு போவோம். அந்தளவுக்கு நான் வந்துட்டு புளிக்கிறதே வந்துட்டு வெறுக்குவேன். அந்தளவுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காது இந்த புளிப்பாக இருக்கிற எதுவுமே. பட் வந்துட்டு மயக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆக்சுவலி ட்ராவல் பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு வெளியே கிளம்பிட்டோமா, ஸோ அதனால் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அப்படின்ட்டு கொஞ்சம் எனர்ஜி ஏற்றுறதுக்காக அவங்க என்னை வந்துட்டு இதை குடிக்க சொன்னாங்க. அதனால் எப்படியோ கஷ்டப்பட்டு பாதி கிளாஸ் மட்டும் வந்துட்டு குடிச்சு முடிச்சிட்டோடனே கொஞ்சம் லிப்ஸ்டிக் டச்சப் பண்ணிக்கிட்டேன் மேடம். ஏன்னா வந்துட்டு என் மூஞ்சை என்னாலே வந்துட்டு லிப்ஸ்டிக் இல்லாமல் பார்க்க முடிய மாட்டேங்குது இப்போல்லாம். ஸோ அதனால் கையிலே வந்துட்டு வச்சுக்குவேன், பாக்கெட்லேயே வந்துட்டு வச்சுக்குவேன். ஸோ எடுத்து கொஞ்சம் டச்சப் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நம்ம குணா கேவ்ஸ்குள்ளே வந்துட்டு போயாச்சு. இதுக்கும் வந்துட்டு நம்ம என்ட்ரி ஃபீ எவ்வளவோ பே பண்ணியிருந்தோம். ஆனால் ஞாபகம் இல்லை, லைக் ஒரு 50 rupees இல்லை 100 rupees ஞாபகம் இல்லை எனக்கு. சினிமாட்டிக்காக எடுக்கணும். நான் மட்டும் இப்படி பேக்கு பையெல்லாம் வாங்கின்னு வரணும் கைடு மாரி. என் லைஃபோட கைடு இல்லை. ஏன் அப்போ நான் மட்டும் உனக்கு வீடியோ நான் வீடியோவே எடுக்க மாட்டேன். அப்புறம் உனக்கு நான் பாட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு ஜாலியாக வருவேன். நான் இப்போ vlog எடுத்து கொடு பப்பு. நோனோ என்னை மட்டும் இப்படி போர்ட்ரேட் பண்ணுறல, உன்னை மட்டும் சினிமாட்டிக்காக வீடியோ எடுக்கணும். நான் டெலிட் பண்ணுறேன் நைட்டு தூங்கும் போது. அப்படியே பொறுமையாக கதை பேசிட்டே நாங்கள் வந்துட்டு உள்ளே நடந்து போயிட்டோம். ஸோ குணா கேவ்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து குணா கேவ்ஸ்னாலே அந்த குணா படம் வந்துட்டு ஃபேமஸாக இருந்துச்சு இல்லையா. இப்போ வந்துட்டு மஞ்சுமெல் பாய்ஸ் வந்துட்டு ஒரே ஃபேமஸாக இருக்குது இல்லையா குணா கேவ்ஸ்னாலே. அங்கே வந்து இந்த மற்ற டூரிஸ்ட் இந்த பசங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு அங்கே அந்த எட்டி பார்த்துட்டு டே சுபாஷேன்னு வந்துட்டு கத்திட்டு இருந்தாங்க. ஃபன்னாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாங்கள் 2 பேரும் கூட அதான் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். நைஸாக நம்ம வந்துட்டு உள்ளே போய் இறங்கி போனால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டுலாம் வந்துட்டு பேசிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வந்துட்டு அங்கே வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பினோம்.
ஃபார் உங்க ஹனிமூன் எப்படி போயிட்டு இருக்கு சுந்தர்ராஜ்? பேட்டா தருத்தில்ல லக்கேஜ் தூக்குறேன், கூட வரத்துக்கெல்லாம் பேஷண்ட்டு, மூச்சு வாங்குது இருந்து பண்ணோம். அவ்வளவு இது தமிழ்நாடு டூரிசம் எடுத்ததுக்கு 1500 ரூபாய் ரூம் எடுத்து தங்கி இருக்கலாம். அழகா உட்காந்து ஜனத்தை வந்து காத்தடிச்சுதா என்ஜாய் பண்ணோமா, சோறு சாப்பிட்டோமா, தூங்கணுமா. என்னவா ஃபீலிங்ஸா? எனக்கு தான்டா ஃபீலிங்ஸ். இதெல்லாம் என் தனிப்பட்ட ஃபீலிங்ஸ். நான் என்ன பண்றது, எனக்கு உடம்பு சரியில்லை. நீங்க தானே எனக்கு குழந்தை மாதிரி பாத்துக்கணும் சுந்தர்ராஜ். குழந்தை மாதிரி பாருனா குரங்கு பாருங்கிறான். எனக்கு வந்து கடந்த 2 வாரமா உடம்பு முடியல, பயங்கரமா கோல்டு. சரியா, ஹாஸ்பிட்டல் போனா மாத்திரை போறது கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு சூப்ல ஒரு பெப்பர் போட்டு சாப்பிட்டா கோல்டு இதெல்லாம் சரியா போயிடும். பெப்பர்ன்ற ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காது. வேற என்ன பண்ண முடியும்? டானிக்ல வச்சு ரசம், இந்தியா ரசம் பார்த்தியா, ஸ்ட்ரிங் ஆம்லெட் அது மாதிரி உன் டானிக் ஊற்றி ஒரு ஆம்லெட் தான் போட்டு கொடுக்கும். அதனால எனக்கு ஓவர் கோல்டா இருக்கறனால இந்த மாதிரி இது ஏறுற மாதிரி விஷயங்கள்ல ஏறுனா வந்து எனக்கு மூச்சு பயங்கரமா வாங்கும். தான் இருக்குது. இறங்கலாமா? இறங்குற மாதிரி ஏறுறது, மலை ஏற முடியல. மலை ஏறது, படி ஏறதெல்லாம் முடியல, கஷ்டமாக இருக்கின்றது. அடுத்து எங்க போறோம்னு தெரியல. ஆனா வந்து நாளைக்கு கன்ஃபார்மா ஒரு 2 இடம் நான் வந்து என்னோட ஹஸ்பண்டை வந்து கூட்டு போக சொல்லியிருக்கேன். ஹஸ்பண்டை என்ன இடம்? சாப்பிட்ற இடம். ஆமா, ஹாட் சாக்லேட், ஃபேமஸ் ஹாட் சாக்லேட் கிடைக்குமா, மில்டீஸ் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பார்த்தேன். அங்க கண்டிப்பா நம்ம போறோம். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து பேஸ்ட்ரி ஷாப். அங்க வந்து இந்த வெனிலா கேக்கு, அதுக்கப்புறம் ப்ரௌனி, அந்த மாதிரியான இந்த 2 பிளேசஸ் மட்டும் கன்ஃபார்மா இவர் என்னை கூட்டிட்டு போகல அப்படின்னா நான் வந்து உன்கிட்ட வந்து பேச மாட்டேன். நன்றி. எனக்கு வந்துட்டு என்னோடய வெட்டிங் முடிஞ்ச அடுத்த நாள்லேருந்து சரியான ட்ரை காஃபு, கோல்டு, அந்த மாதிரி உடம்பு முடியாமலே இருந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் நடந்தாலே மூச்சு வாங்குறது, ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துச்சு. ஸோ எனிவேஸ் நம்ம வந்துட்டு அடுத்த லொக்கேஷன் வந்துட்டோம். அடுத்த லொக்கேஷன் வந்துட்டு நம்ம பைன் ஃபாரஸ்ட் தான் வந்திருந்தோம். அந்த குட்டி குரங்கு செம்ம அழகா இருக்கு. இங்கே வந்து வருங்க. அப்போ வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் நான். மங்கீஸ் நிறையா இருக்குது. நாங்கள் இப்போ வந்துட்டு பைன் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம். ஸோ டிக்கெட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 rupees. அண்ட் நம்ம வந்து கேமரா வேறு வச்சுருக்கோம்ல, அதுக்கும் தனியாக வந்துட்டு டிக்கெட் எடுக்கணும். ஸோ டிக்கெட் எடுத்து போகிற எல்லா இடத்துலையுமே வந்து கேமராக்கும் தனியாக வந்துட்டு நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் நாங்கள் வந்துட்டு உள்ளே போனோம். எங்கள் கூடவே டிரைவரும் உள்ளே வந்திருந்தாரு. அவரும் எங்களை கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தாரு. முழுசாக வந்துட்டு சந்திரமுகியாக மாறின என் ஹஸ்பண்டை பாருங்கள். சூப்பராக வந்துட்டு கிளிக்ஸ் எடுத்து கொடுத்துருக்காப்ல என்ன. எப்படி உனக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படின்ட்டு நான் வந்துட்டு எனக்கு தெரியாது. கொஞ்சம் காமிக்கிறீங்களா மக்களுக்கு நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸை? ஒரு ஃபோட்டோ 5 ரூபா. 5 ரூபா தானே? ஷீ, ஐ எம் a rich girl. அப்போ ஜிபி அனுப்பிச்சுடு. 5 ரூபா தானே? ஃபோட்டோ எதுக்கு கத்துறாங்க எல்லாரும்? கத்துறாங்க ரெக்கார்டிங்கல்ல கத்துனியா? ஐயா என்னங்க, என்ன இது கேக்குதா? எக்கோ. பைன் ஃபாரஸ்ட் வந்ததுலேருந்து நிறைய ஃபோட்டோஸ் மட்டும்தான் நாங்கள் இங்கே எடுத்தோம். ஏன்னா என்ன பாருங்க, ஒரு லொக்கேஷன் பார்த்துடக்கூடாது. உடனே இங்கே சாய், அங்கே உட்காரு, இங்கே நில்லுங்கிறாப்ல. ஃபோட்டோ எடுக்கலன்னா அழுவுற. அழுக மாட்டேன், இருங்க நான் வரேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் அவங்க என்ன கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ். நாங்கள் கப்பலாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் டிரைவர் அண்ணா எடுத்து கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் நான் லாஸ்ட்டாக வீடியோ எண்டில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஃபுல்லாக அந்த ட்ரிப் ஃபுல்லாக எடுத்த சில ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அடுத்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மோயர் பாயிண்ட் வந்துட்டு வந்திருந்தோம். இங்கே தான் வந்துட்டு பார்க்கவே கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருந்துச்சு, நல்லா வந்துட்டு ஃபாகியாக இருந்துச்சு. அண்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். பிகாஸ் எங்களுக்கு வந்துட்டு சரியான பசி. நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிடல அந்த டைம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 o'clock கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு டைம் கூட சரியான ஞாபகம் இல்லை. பட் ரொம்ப மத்தியானம் தாண்டிடுச்சு. நாங்கள் செம்ம பசியில் இருந்தோம். சரி ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு உள்ளே போகலாம் அப்படின்ட்டு
போனோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதுவும் வந்துட்டு வியூ பாயிண்ட் தான். ஸோ மோஸ்ட்டாக நம்ம இந்த வியூ பாயிண்ட்ஸ்க்கு தான் வந்துட்டு நிறையா போவோம்ல இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் போனோம்னா. ஸோ இது வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, குளுன்னு இருந்துச்சு. மெயினாக நம்ம இது வரைக்கும் போன பிளேசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. பட் அந்த பிளேஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு கூலாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா அப்பர் லேக் வியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு கொஞ்சம் இந்த கடைங்கள்லாம் இருந்துச்சா, அதை வந்துட்டு நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு டீ வந்து குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு டீ குடிக்கிறதுக்காக வந்திருந்தோம். நான் சொன்னேன்ல செம்ம பசியில் இருந்தோம் நாங்கள். ஆனால் வந்துட்டு எந்த ஹோட்டலுக்கு போகிறது அப்படின்னு தெரில, ஹோட்டல் எதுவும் பக்கத்தில் இல்லை. அதனால் சும்மா அந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு எதனா சாப்பிட்டுட்டு வயிற்றை வந்துட்டு லைட்டாக ஃபில் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த வியூ பாயிண்ட் பார்த்து முடிச்சுட்டு ஃபைனலி நம்ம வந்துட்டு சாப்பிட்றதுக்காக வந்தாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு இது நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் தான். இங்கே நாங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சில்லி சிக்கன் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபுட்டு வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ லன்ச் வந்துட்டு இங்கே நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அண்ட் அப்படியே இந்த வீடியோவை நான் வந்துட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அடுத்த பார்ட்டில் வந்துட்டு மித்ததெல்லாம் நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா? ஏன்னா டியூரேஷன் இதுவே வந்துட்டு ஜாஸ்தியாக போயிருச்சு. வீடியோட எண்டில் நாங்கள் ட்ரிப்பில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துடுங்க, ஓகேவா? ஸோ அவ்வளோதான், நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.